அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஹைடெக் போர்வெல் மெக்கானிக்குங்க. திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருங்க. போர்வெல்லில் மோட்டர் பைப் உள்ள விழுந்துச்சுன்னா அது கேமராவில் வச்சு பார்க்குறது, டையூட்டு அதெல்லாம் வெளியே எடுத்து கொடுக்குறது, இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டத்தில். இன்றைக்கி வந்திருக்கிறது வீட்டு போர்வெல்லில் மோட்டர் உள்ள சிக்கியிருக்குது, அதை வெளியே எடுக்கிறதுக்கு வந்திருக்குங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி போர்வெல் போடுவீங்க, பின்னாடி ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அப்புறம் அந்த போர் மோட்டரில் ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மேலே தூக்கலான்னு பார்க்குவீங்க. இப்போ உள்ளே தூக்க முடியாது, போயிரு உள்ளே சிக்கிக்கும். இன்றைக்கி அப்படி தான் இருக்குதுங்க. இதில் இந்த வீடியோ ரொம்ப கவனமாக பாருங்கள். இடத்த வந்து பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு. இந்த வீட்டுக்குள்ளே தான் போர் இருக்குது. போர் போட்டு அப்புறம் வீடு கட்டி இருந்திருக்காங்க. அந்த லெவன் செவ்வு தழுந்தவே போரை வச்சுட்ருக்காங்க. போர் ஓட்டிட்டு வீட்டையும் கட்டி இப்போ 4-5 வருஷம் ஆச்சுங்களாம்மா. அப்புறம் இப்போ தண்ணி வெள்ளைன்னு சொல்லிட்டு இழுக்கலான்னு பார்த்துருக்காங்க. பாருங்க போர் பாருங்கள் எவ்வளோ இடைஞ்சல் இருக்குன்னு. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் போர்வெல் போடுறதுக்கு முன்னாடி இடம் ஒரு பிளானுக்கு எது வாங்கி இடம் முட்டுக்குங்க. போருக்கு ஒரு சுற்றியும் 3 அடியாக சுட்டுக்குங்க. இது ஒன்று வெளியே எடுத்து சேர்த்துறதும் ரொம்ப சிரமம். அப்புறம் ஏதாச்சும் தண்ணி கம்மியாயிருச்சு போரில் ஆழப்படுத்தலை அப்படிங்கிறதும் ரொம்ப சிரமம். வீடியோ அப்படி தொடர்ச்சியாக பாட்டுவாங்க. இன்னும் நாங்கள் இந்த இடத்துல எங்கள் போஸ்ட்டுகளை செட் பண்ணி நிறுத்துறதே ரொம்ப இடம் கூடான வேலை தாங்க. எங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3 அடி இடமாச்சு இருந்தால் தான் எங்கள் போஸ்ட்டில் நிறுத்த முடியும். நாங்கள் புதுசாக இப்போ 2-3 மிஷினரியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோங்க. ரொம்ப இடம் கூட்டில் இருந்தாலும் செய்கிற மாதிரி. அப்புறம் போர்வெல் போடுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படும். வீடியோ தொடர்ச்சியாக பாட்டுவாங்க. இந்த போர் மோட்டர் எப்படி நாங்கள் வெளியே ரெக்கவர் பண்ணி எடுக்கிறோங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் கீழே ஒரு 3 அடி ஆழம் கீழே குழியாக இருக்குது. அந்தளவு மேட்டில் போரு. இப்போ இந்த இடம் வந்து காலியாக இருக்குது. இப்போதைக்கு எதுவும் பில்டிங் ஆகலை. ஆனால் இவங்களோட அத்து முடியுது. இந்த இடத்துல நாளைக்கு பில்டிங் ஆகி போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கள் போஸ்டெல்லாம் இந்த இடத்துல செட் பண்ணுறதுக்கும் இப்போதைக்கு இடமா இருக்குது. இப்போதைக்கு ஏதாவது பண்ணி அந்த இடத்துல இருந்து வெளியே கிளியர் பண்ணிட முடியும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வரும்போது மேலேயாச்சும் ஏதோ இடம் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. மேலே கொஞ்சம் ஒரு ஹோல் சுட்டு மேலே கொஞ்சம் இடம் விட்டால் கூட கடைசிக்கு மேலே கொண்டு போய் போட்டு வேலை செய்யலாம். இப்போ எதுக்குமே வழி இல்லாத வண்டி வச்சுருக்காங்க. அவங்களுக்கே தெரியல, தெரியாமல் நடக்கிறதா இந்த மாதிரி தவறுகள்லாங்க. அப்படியே வைங்க வைங்க, அப்புறம் தூக்கில வைங்க. இந்த லைம் இடம் இல்லைன்னா சுத்தமாக ஒன்றுமே வண்டிக்க முடியாது. இடமே சிறுசாக இருக்க மாட்டேங்குது. திருப்பி கொண்டு வந்து வைங்க. அந்த 10 அடிக்காலுக்கு போடுற உருளையோ ஊக்குறாடோ போடுங்க. அதே ஓட்டுக்கலாம். அதை போட்டால் சேவை தகுந்து போகுது. போஸ்டெல்லாம் நிறுத்திட்டோம். பார்த்து போஸ்ட்டுக்கே சாய போதுடா. ஒரு கணக்கில் ஓடுவேன் பேர். ஏண்ணா சேவத்தில் முட்டுதா? கிரகத்தை செவரே அரை செவரு உள்ளது இருக்கு. எங்க முட்டுது? எதுலயும் முட்டுது, அதனால தான் லோடு. இது எதுலயும் முட்டுது. கழட்ட முடியல. கையும் உள்ள போக மாட்டேங்குது, தலையும் உள்ள போக மாட்டேங்குது. மோட்டரும் பிடிப்பில் தான் இருக்குது, மேலேயும் வரமாட்டேங்குது. தண்ணி ரொம்ப நாளாக ஓட்ட முட்டாங்க. அடுத்த வீதி பார்த்தா கழிச்சுட்டு இன்னொரு வளர்த்திய மாட்டிக்கலாமா? போதுமா? சரி போதும். மாட்டு பார்க்கலாம். எல்லார்ட்ட ஒரு 7 ஓட்டு.
வரும் எவ்வளோ தூரம் இழுத்து பார்த்தும் மோட்டர் மேலே வரல, டைட்டில் தான் நிற்கிது. நல்லா சேர்த்து பிடிப்பில் நிற்கிது. தண்ணி பார்த்தா மேலேயே 10-5 அடிக்கும் கீழே கிடக்குது. மொத்தம் 600 அடிக்கு மாட்டியிருக்காங்க. போகிற ஓட்டி இறக்குனதோடு சரி, மேலே இழுக்கவே இல்லை. அப்புறம் மழை பெஞ்சு தண்ணி வந்துருக்குது. அப்புறம் மண் பூரா வந்து இறங்கியிருக்குது. க்ளவுஸ் போட்டு வந்துக்கோ. இறங்குதா அந்த மோட்டர் கீழே? நல்லாவே மண் கிடக்குறப்போ இந்த இடஞ்சலில் பாருங்க, இந்த மாதிரி இடஞ்சல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கு ரொம்பவுமே சிரமம். இப்போ இந்தளவு வீடு மட்டும் இருந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அந்த போரவே ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கு. ஏன்னா என்னாச்சு, இவ்வளோ நேரம் போராடி கிட்ட அப்படியே கொஞ்சம் ஒரு 1.5 அடி கேட்டால் வந்துருக்குதுங்க. வேலை செய்யறதுக்கு எப்படி இருக்கு இந்த இடத்துல? ஒரு பழமொழி, துன்பப்பட்டு துயரப்பட்டு என்னென்னமோ பட்டுன்னு சொல்லுவாங்கல்லங்க, அந்த மாதிரி அத்தனையும் பட்டு ஒரு 1.5 அடி வந்துருக்குது. சரியான அடங்கோடும். செவத்துலேயுமே அரை செவத்தில் உள்ளதான் போடுறது. லாம்பே போட முடியல பாருங்க. கீழே விடுறியா? விடு. சரி, நாள் கழட்டிட்டு நம்ம ரோப்பில் உருவிக்கலாம். கொஞ்சம் லூஸ் விடு, கீழே விடு. தண்ணி எல்லாம் ஓடாது. மோட்டர் மேலே கழட்டி சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். சேர் பார்த்தா ஏகப்பட்ட சேர் உள்ள கிடக்குது. வைக்க பாருங்க, கும்பக்கு என்ன போட்டு போடுறது. இந்த பந்தம் மட்டும் இல்லைன்னா பரவாயில்லையே. அதான் இன்னைக்கு பந்தல் சிக்கி போச்சு நல்லதுக்கு. இடங்கோட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லை 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 இல்லை. அப்படியே சுத்த முடியாது. இங்கே இழுக்க முடிய மாட்டேங்குது. எத்தனை 550 அடி 600 அடி பக்கம் வர மாட்டேங்குது. நம்ம ரோப்பே ஃபுல்லாக போயிருக்குது. செவத்துக்குள்ளேயுமே ஓதுனா போர். ஆமாம், அதுக்குள்ள ஒரு அரை போர் இருக்குது. செவத்துக்குள்ளேயும் அரை போர் இருக்குது. அதாவது அரை போர் செவத்துக்குள்ள இருக்குதுங்க. உடஞ்சி விட்ருக்காங்க. கீழேருந்து வந்து இப்படி போர் விட்டு பெண்டு வண்டி விட்டு இதே வெளியில் அந்த கீழே அஸ்திவாரம் வச்சது போர் அழுந்தவே வச்சு கொண்டு வந்துட்டாங்க. மேலே வர அஸ்திவாரத்தை விட ஒரு கட்டிங்க. அதையுமே கொடை சுட்டு தான் போர் பிளேட்டை வச்சு அமுத்திருப்பாங்க. தூக்கிடும். மோட்டர் இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு. மேலே பார்த்துக்கோ, மேலே மட்டும் போதுண்ணா. எத்தனை வைப்பு வந்துருக்குண்ணா? 40 அடி வந்துருக்கு. மட்டும் 60 அடி மேலே வந்திருக்கு. மோட்டர் ஃப்ரீ ஆயிடுச்சு. பைப்புக்கு அல்ட்ரா கூட மேலே போய் முட்டிக்குது. 10 அடி கூட வரல. இதுக்கெல்லாம் கருப்போசே போட்டிருந்தாலும் நாளைக்கு இழுக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம் தான். அந்தல போகுது. எத்தனை அடி வந்திருக்குண்ணா? 230 அடி கழட்டியிருக்காங்க. 250 அடி வந்திருக்குது. அப்போ இன்னும் 400 அடி வரணும். 650 அடி பக்கமாக இருக்குது.
கவர் சாய்ந்து வரும். கவர் சாய்ந்து கொஞ்சம் கிலோ கொஞ்சம் கிலோ அதோட 3 சாய்ண்ட் ஆச்சு கவுரு. அவருக்கு ஒரு நிமிஷம் கிளாம் போட்டு நிறுத்துறீங்களா? கிளாம் போட்டு நிறுத்துறீங்க. அந்த கேபிள் சுற்றிட்டு வரல, அது கூட வந்து கவத்தாக்கிட்டு எடுத்துக்கலாம். இது அவுத்துட்டு சரி ஒரு 2 சுற்று சுற்றிக்கிற அப்புறம் ஒரு எடுத்துக்கலாம். ஒரு 2 சுற்றுக்கு இங்கே வந்துட்டு. நீ பெரிய ஆட்டக்காரன், அப்படித்தான் இருக்கு. நீ பெருசா சாதனை பண்ண நீ. ஓட்டு சரி கடைசி பைப் மோட்டர் மேலே வருது. ஃபுல்லாக மண் மூடி இருந்திருக்குது காலருக்கு மேலேயே. இல்லை கீழே விடுங்க, கவர் நெம்பு போதுடா, உடஞ்சி போயிரு. கீழே விடும், மேலையும் மேடம் பார்த்துட்டு கீழே வைனா, கீழே வைங்க, ஒரு நிமிஷம் வைங்க. அது லூஸ் ஆச்சுன்னு சரியா போயிரு விடும். இன்னைக்கு வந்தது இந்த போர் மோட்டர் வெளியே எடுத்துட்டாங்க. ஃபுல்லாக மண் போட்டு மூடித்தான் வெளியே எடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி பக்கமும் சேர்த்து கூட இருந்துச்சு. மோட்டர் ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. போர்வெல் வந்து நீங்கள் ஒரு டைம் போட்டிங்கன்னா திரும்பி அதை மாற்றி இடத்தெல்லாம் மாற்றி போட முடியாது. உங்கள் ஆயுஸ்க்கும் அதுதான் யூஸ் பண்ண போகிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் போர்வெலுக்கு இடம் விட்டு அப்புறம் வீடு கட்டுற பிளான்லாம் பண்ணிக்குங்க. நீங்கள் போர் ஒரு முக்கியமாக நினைக்காம விட்டிங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது, இல்லை போர் ஆழப்படுத்தலை அப்படிங்கிற போது முடியாது போயிடும். அப்புறம் புதுசாக ஒரு இடத்துல போர் போடணும், இல்லாட்டி செவத்து அடிக்கணும், அதில் ரெட்ட செலவு. அதனால முதல்லயே போர் போடுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இடம் காலியாக இருக்குதோ அந்த இடத்துல வர மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. நாங்கள் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டத்தில் இந்த மாதிரி போர்வெல்லில் சிக்கலான வேலைகள் இருந்தால் செஞ்சு கொடுக்குறோங்க. தேவைப்படுறவங்க எங்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.